ஹலோ கைஸ், இது ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் ஒரு இயர்ஃபோன் தான். TWS இயர்ஃபோனு. ஸோ இது வந்து நத்திங் இயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த இயர்ஃபோனு. ஸோ இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ இந்த பாக்ஸில் மேலே ஜஸ்ட்டு அந்த நத்திங் இயர் ஒன் அந்த இமேஜ் அதெல்லாம் சும்மா போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீட்டாக. இதுக்கு வந்து இங்கே சைடில் வந்து ஒரு பீல் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை புல் பண்ணி மேலே இருக்க கவரை பிரிச்சுட்டா அப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. ஸோ அந்த ஜஸ்ட் அந்த இதை ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு புல் பண்ணும்போது ப்ராப்பராக ஓப்பன் ஆயிடுது. ஒரு டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்காக இருக்குது. பாக்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் இந்த இதில் வந்து அதை ரிமூவ் ஒரு தனி கேப் மாதிரி வந்துருச்சு. அடுத்து வந்து இப்போ தான் மெயின் பாக்ஸ், அந்த நத்திங் இயர் ஒன்னோட மெயின் பாக்ஸ் வந்து இப்போ அந்த கவரில் வந்து இப்போ தான் எடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அஸ் யூஷுவல் அந்த அவங்க கிளைம் பண்ண மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பாக்ஸு மேலே, அப்புறம் அந்த இயர்ஃபோனில் இருக்க ஸ்டெம்மு அதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ அது தனியாக வச்சுருவோம், அது அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குன்னா, இயர்பட்ஸ், இயர் டிப்ஸ் ஒரு ஸ்மாலு லார்ஜ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அந்த இயர்பட்ஸில். ஸோ இதில் அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல. இதை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்து வந்துட்டு மேனுவல், சும்மா யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இந்த பேப்பரில் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது என்ன இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் பெருசாக இல்லை. ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், பேப்பர் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்துட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பிரைடட் கேபிள் மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே வந்து ஒரு ரப்பர் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு கேபிள் நல்லா இருக்குது, ஃபீலும் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போது TWS பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன் அந்த சைடில் இருக்கிறது அது வந்து மேக்னெட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. கொஞ்சம் அதாவது நார்மலாக கையில் தூக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த வெயிட் இருக்குது, பட் ரொம்ப வெயிட்டாக தெரியல. பட் நார்மலாக இதோட கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது. பட் இயர்பட்ஸும் வந்துட்டு வெயிட்டே இல்லை, சுத்தமாக வெயிட் இல்லை. ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனு அந்த ஃபீல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்குது, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குது. அது வந்து காதில் இருக்க மாதிரி ஃபீலே இல்லை. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அதேமாதிரி கீழே விழுவும் அப்படிங்கிற ஃபீலும் இல்லை, நல்லா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிக்குது. பட் நான் எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காது வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட் இது. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு வந்து இதாக சொல்ல. ஆடியோ குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஆடியோ குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. மேபி நிறைய பேர், நான் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிடையாது, ஒரு நார்மல் யூஸர் தான். பட் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பேஸும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குது. ஐ மீன் எனக்கு பேஸ் நான் யூஸ்வலாக அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதில் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் ரொம்ப இதாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் ஜஸ்ட் இந்த இதிலேருந்து எப்படி அவுட்புட் வருதுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். இது இந்த கண்டினியூவேஷனில் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ.